ஹலோ வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷலான வீடியோன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்க போகிறோம். எதுக்கு நான் சொல்கிறேன் அவனை இல்லை, இதாவது நாளைக்கு வந்து என்னோட பர்த்டே. ஸோ அதனால் வந்து உட்காரு, நாளைக்கு வந்து என்னோட பர்த்டே. ஸோ அதனால வந்து இன்னைக்கு சாப்பாடு வந்து நம்ம அழகர் வந்து திரும்ப வந்து பூப்பந்தரில் இருந்து வெளியே வருவாங்க. அதனால நம்ம சாப்பாடு வந்து ஒரு பேருக்கு சொல்லிடணும். அப்போ சாப்பாடை வாங்கிட்டு நம்ம என்னென்ன பண்ணோன்றதுக்குலாம் இந்த வீடியோக்குள்ள வரும். நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். உடல் பொருள் உயிரே நீ உன்னை சேருவா, விடியும் வரையில் உன்னை தாலாட்டுவா, நெஞ்சில் சுமப்பேனே கருவாய் காப்பேனே உந்தன் மறுபாதி. இப்போ நாங்கள் இவங்க எல்லாம் கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கடுத்து ஒரு அண்டா வச்சுருக்கோம். இதில் சாப்பாடு பத்தலைன்னா நம்ம வந்து வேறு ஏதாவது ரெடி பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் சித்தப்பாங்க வர்றாங்க நாளைக்கு. ஸோ அதனால் வந்து சித்தப்பாங்க வர்றாங்க. போயிட்டு அங்கே என்னென்ன பண்ணுறோம், எவ்வளோ சாப்பாடு சொல்லியிருக்கோம், எப்படி என்னென்ன வாங்குகிறோம், என்ன சாப்பாடு எல்லாமே நம்ம வந்து அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறோம். வாங்க போகலாம். வந்து நம்ம எங்கெங்கே போயிட்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா போய் சாப்பாடை வாங்கி ஒரு கடையில் இறக்கி வச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கடுத்து இந்த மாங்காய் ஊறுகாய், எங்கடா மாங்காய் ஊறுகாய் சொன்னாங்க, மாங்காய் ஊறுகாய் வந்து ஒரு 150 ஊறுகாய் மட்டும் வாங்கி வச்சுருக்கோம். மாங்காய் ஊறுகாய் மட்டும் 200 ஊறுகாய் வாங்கி வச்சுருக்கோம். 200 தான்டா, 200 250 ஊறுகாய் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு வெறும் சாப்பாடாக கொடுக்க மனசு இல்லையா, அதனால வந்து ஊறுகாய் வாங்கிட்டோம். போய் நீ சாப்பாடு போடணும். அதுக்கடுத்து எங்கள் வீட்டிலேருந்து வந்திருக்காங்க, எல்லாருமே சேர்ந்து போக போகிறோம். யார் யார் வந்திருக்காங்கன்னு இந்த வீடியோ கண்டினியூ பார்த்தீங்கன்னா எல்லாருமே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ போய் அன்னதானம் இதுக்கெல்லாம் கொடுத்துட்டு ஃபேமிலியோடு போகிறோம். யார் யார் போகிறோம் எல்லாருமே வந்து நீங்கள் வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. ஸோ டைம் ஆகிடுச்சு, வேகமாக கிளம்புறோம். ப்ளஸ் வந்து இந்த அன்னதானம் ஃபஸ்ட் டைம் நான் அழகு ரெடி பண்ணுறேன். ஸோ இந்த பிறந்த நாள் மாதிரி எல்லா நாளும் எனக்கு எல்லாரோட ஆசீர்வாதமும் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு எப்போ இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த நம்பிக்கையில் தான் நான் ஒவ்வொரு இடத்துலையுமே ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். இந்த ஸ்டெப்புக்கும் காரணம் நீங்கள் தான், என்னோட தைரியத்துக்கும் காரணம் நீங்கள் தான். அதை நான் முழுமையாக நம்புகிறேன். சிவாங்க என்னால் என்ன முடியுமோ அதை நான் பண்ணுறேன். இதுக்கடுத்து என்னால் என்ன முடியுமோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். மதுரை மக்களின் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகிறது மற்றும் ஆய்வுக்கூடத்தின் அறிக்கை தயாரித்து வழங்கப்படுகிறது. மருத்துவமனை சின்ன சொக்கிக்குளம், மருத்துவமனை, ரத்த பரிசோதனை மற்றும்
புத்தம் புது ரகங்கள் பிறந்த நாள் கேக், ஃப்ரெஷ் கிரீம் கேக் வகைகள் விசேஷங்களுக்கு ஆர்டரின் பேரில் குறித்த சுப்பிரமணியன் செல் நம்பர் 9940531008 பஜாஜ் பிஎம் குரூப்ஸ் மதுரை பஜாஜ் பிஎம் குரூப்ஸில் அலெக்ஸ் மெடிக்கல் மளிகை மற்றும் ஹோட்டல் எங்களிடம் குறைந்த விலையில் தரமாக சுத்தமான முறையில் பாதாம் பிஸ்தா ஒரே இடம் பஜாஜ் பிஎம் குரூப்ஸ். மேலும் வீட்டிற்கு தேவையான பலசரக்கு பருப்பு வகைகள் மருந்து மாத்திரைகள் அனைத்தும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஒரே இடம் பஜாஜ் பிஎம் குரூப். வருகை தாருங்கள் பஜாஜ் பிஎம் குரூப்ஸ். பிள்ளையார் ஏசிரோ மாலை உணவகம் பின்புறம் சின்ன சொத்திக்குளம் மதுரை 2. எங்கள் சேவை உங்களுக்கே. அனைத்து வகையான பேங்க் லோன்களும் காப்பீடுகளும் உடனடியாக செல் நம்பர் 9677577220 பாண்டியன் அசோசியேட்ஸ் மீனாட்சி ஹோட்டல் டிஃபன் சென்டர் ஜம்புராபுரம் மார்க்கெட் மதுரை. தோசை பூரி மசாலா பொங்கல் வடை மற்றும் சிக்கன் ருசியாக சாப்பிட வருகை தாருங்கள் மீனாட்சி ஹோட்டல் டிஃபன் சென்டர். வருகை தாருங்கள் ருசித்து பாருங்கள் மீனாட்சி ஹோட்டல் டிஃபன் சென்டர். உரிமையாளர் என்ன பண்ணிக்கிருக்கோம், ஒருத்தி மட்டும் என்ன பண்ணிக்கிறான்னா அண்ணால இருக்க சாப்பாட வலிச்சு தின்னுட்டு உட்காந்துருக்கா. மனசாட்சி இல்லாதவளே, கொஞ்சம் பாரு இங்க ஒரு முழு சாப்பாடு வச்சிருக்கோம். எவ்வளவு சாப்பாடு இங்க பாரு ஒரு நிமிஷம். ஏய், உரிமையாளர் நிர்மல் மாரியப்பன் பில்டர்ஸ். தமிழ்நாடு மற்றும் வெளிமாநிலங்களில் அனைத்து இடங்களிலும் வீடுகள், வணிக வளாகங்கள், அலுவலகங்கள், அடுக்குமாடி தங்கள் உடைமைகளை கவனமாகவும் பத்திரமாகவும் பார்த்துக் கொள்ளவும். காவல் நிலையத்திலோ உடனே தகவல் தெரிவிக்கவும். தெரிவிப்பவரின் பெயர் ரகசியம் காக்க. சாம மாஸ்க போடு மாஸ்க போடுறோம். நம்ம சாமி பார்க்க வந்துட்டோம். சாமி பக்கத்துல வரப்போம். தயாரிக்கப்பட்டு நாங்களே குறைந்த செலவில் தங்கள் விருப்பத்திற்கேற்ப பேவர்ஸ் பதித்து தரப்படும். எங்களின் தயாரிப்பு பேவர்ஸ் பிளாக்ஸ், ஸ்டிக்ஸ் அண்ட் லைட்டிங் பேவர் மற்றும் கவர் பேவர் பிளாக்ஸ். தயாரிப்பு அலுவலகம் இலக்கம் 305. சித்திரை திருவிழாவினை காண வந்த 10 கோடிகள் அனைவருக்கும் கூட்டத்தில் சமூக விரோதிகள் உங்கள் மத்தியில் உலாவருவார்கள். சந்தை பல்லாகுளம் பெருமாள் கோவில் திடல் மதுரை. மதுரையின் மையம் இயங்கக்கூடிய மதுரையின் மணிமகுடம்.
எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். யாருங்க அப்புறம் பின்னாடி வந்து அண்டாதுகள்லாம் இருக்குது, அத்தவங்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே கிளம்புறோம்னா போய் சாப்பிடணும். யாருமே சாப்பிடல, எல்லாருக்குமே புளியோதரை கொடுத்துட்டு நாங்கள் எல்லாருமே அவ்வளோவா சாப்பிட ஆளுக்கு ஒரு வாய் தான் சாப்பிடுவோம். அண்டால சொல்லி திண்டு விட்டா இன்னும் இருக்கு. ஷாம்பு கைக்க சொல்லி வச்சு என் பிள்ளைக்கு வச்சிருக்காங்க போகலாம். இப்போ சாமியை நல்லா பார்த்துட்டோம். உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் நம்புறேன். இதில் நிறைய வீடியோ நல்லா எடுத்திருக்கோம். ஸோ அதுவே நம்ம இன்ஸ்டாகிராமில் வரும். இப்போ நாங்கள் அடுத்து எங்கே போகிறோன்றதை நான் போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சாப்பிடணும், யாருமே சாப்பிட போகிறோம் தெரியும். என்னை எப்படி உட்காந்து ஓட்ட விட்டாங்கன்னு பாருங்க. ஆட்டோக்காரங்க கூட கொஞ்சம் நல்லா உட்காந்து என்ன இதுடா? உள்ளக்க போடு. உள்ளக்க போடாத. என்னத்த? அந்த உள்ளக்க முட்டு. அந்த ஈரே இருக்குல. வந்து நாங்கள் எல்லாம் சாப்பிட இடத்துக்கு வந்துட்டோம். சூப்பு ப்ளஸ் வந்து எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணணுன்றது சொல்கிறேன். ஆனால் சாரி, டைம் இருந்ததுனால நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணல. ஸோ சாரி. இதுக்கடுத்து என்ன பண்ணுறோன்னு நான் கண்டினியூ பண்ணுறேன். வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ முடிக்கலாம். இல்லாட்டினா இடையில ஏதாவது பண்ண நினச்சின்னா கண்டிப்பாக வீடியோக்குள்ள ஆட் பண்ணுறேன். ஹாய், 12 மணி ஆக போகுது. என் பர்த்டே ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனால் என் கூட எங்கள் வீட்டில் இருந்த 2 குட்டி பிள்ளைங்க சில விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. பார்ப்போம். அது கரெக்டாக 12 மணிக்கு வந்து கூப்பிட்டு போவாங்க இல்லையா, அப்போ அவங்க